குரோதி தமிழாண்டு கோரமான வருடம். எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும். திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பாங்க. ஊரில் பயம் மிகுதியாகும். மழைக்கும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும். எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை காணப்படும். பயிர்களும் அழிந்து போக வாய்ப்பு இருக்கு. அற்பமான விளைச்சலை தரும் என்று வெம்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமே இது போல பிரச்சனைகளை நம்ம சந்தித்து வந்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை இருந்து தீர்வு காண நாம் கடவுளை வழிபட்டோம்னா கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அதிலிருந்து மீண்டுதான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நிகழும் மங்களகரமான சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணி அளவில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடற்பயிற்சி அடைய போகிறார். ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் நட்சத்திரங்களிலும் குரு பகவான் பயணம் செய்வார். இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் விலகி 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செல்ல போகிறார். இதனால் மேச ராசிக்காரர்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும். பேச்சிற்கு மதிப்பு கூடும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பண வருமானம் பல வழிகளில் வரும். கடன்கள் அனைத்தையுமே தீரக்கூடியதாக இருக்கு. குருவின் பார்வையால் உத்தியோக உயர்வு, புதிய தொழில் அமையும். வேலை விஷயமாக எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார் குரு பகவான். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெற போக வாய்ப்பு இருக்கு. திருமண தடைகள் நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் ஓராண்டு காலம் உங்கள் ஜென்மத்தில் அமர இருக்காரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8ஆம் மற்றும் 11ஆவது இடத்திற்கு அதிபதி. இவர் ஜென்மத்தில் அமர்ந்து கேதுவை பார்வையிடுவதால் நன்மையே செய்வார். வீடு நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வர வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடி வரும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் தேடி வரும். கூட்டு தொழில் சிறப்படையும். செல்வ காரியங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12ஆவது வீடான விரயஸ்தானத்தில் இடப்பயிற்சி அடைய போகிறார். குரு அமருகின்ற இடம் உங்களுக்கு விரயஸ்தானம் என்றாலும் உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை தரப்போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. 12ஆம் வீட்டில் மறைந்து குரு விபரீத ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு குரு பகவான் தரப்போகிறார். இந்த நாட்களில் உங்கள் கடன் தொல்லையில் இருந்தவருக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் வர இருக்காரு. நினைத்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறும். யோகங்கள் கைகூடி வரப்போகிறது. வெற்றி மீது வெற்றி வரப்போகிறது. குருவின் பார்வையால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எதையும் தைரியமாக சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடி வரும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் வீட்டிற்கு இடப்பயிற்சி அடைய போவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம். நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் ராசிக்கு 5ஆம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி குரு 10ஆம் வீட்டில் பயணம் செய்ய போவதால் தொட்டதெல்லாம் துலங்கும். மண்ணும் பொன்னாகும். மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். குரு பார்வையால் பல வழிகளில் பல வருமானம் வந்து சேரும். திருமண சுப காரியங்கள் நடைபெறும். கோடி கோடியாக செல்வம் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும். கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும். புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் தேடி வரப்போகிறது. வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆவது இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் பாக்கியத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் குரு உங்கள் சக்தியை அதிகரிக்கப் போகிறது. புகழும் கீர்த்தியும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு முன் கடனாக கொடுத்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மே மாதம் உச்சத்திற்கு போகும். உங்களை பார்த்து பலரும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து இருக்க போகிறார். குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் வீடுகளின் மீது விழுவதால தூரதேச பயணங்கள் செய்வீங்க. அஷ்டம குரு உங்களை ஆட்டி வைப்பார் என்று அஞ்ச வேண்டாம். பணம் பல வழிகளில் கைக்கு தேடி வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் இடற்பயிற்சியாகும் குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் முதல் சிறப்பான வாழ்க்கையை தேடித்தரப்போகிறார். கலஸ்தர ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுவதால் உங்களுக்கு குரு பலன்கள் வந்து வேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். குரு பார்வை லாபஸ்தானம் தைரியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது. புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி யோகம் தேடி வரப்போகிறது. வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். சித்திரை முதல் சிறப்பான யோகத்தை நீங்க அனுபவிக்க போகும் யோகமான குரு பயிற்சியாக தான் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதி 6ஆம் வீடான ருண ரேகு சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஜென்மாதிபதி மற்றும் சுகாதிபதி, அதாவது உங்களுக்கு கேந்திராதிபதி கெட்டு போனாலும் யோகம்தான். நோய்கள் நீங்கும். பாடாய்படுத்திய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. படித்து முடித்து வீட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்யும் தொழிலில் முதலீடுகள் லாபம் அதிகரிக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் ராஜயோகம் தான் அள்ளித்தரப்போகிறார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு இடப்பயிற்சி அடைகிறார். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு வாங்க போகிறார். பல வழிகளில் இருந்த எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்த பிரச்சனைகள் வீடு தேடி உதவிகள் வரும். வெளிநாடு செல்லும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குரு அருளும் திரு அருளும் உங்களுக்கு உண்டு. திருமணம் கைகூடி வரும். குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார். குரு உங்களுக்கு தனஸ்தானம் லாபஸ்தானத்தின் அதிபதி. யோகக்காரன் குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 8, 10, 12ஆம் வீடுகளை பார்வையிடுகிறார். வேலையில் இடமாற்றம், புதிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமானதாக தான் இருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். குரு பார்வை கோடி பலன்களை தரப்போகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெற்றிகள் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.